திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 121 முதல் 130 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்து அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்களோ அவர்களே அதை நம்புகிறார்கள். யார் அதை மறுக்கிறார்களோ அவர்களே நஷ்டமடைந்தோர். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இஸ்ராயேலின் வழித்தோன்றர்களே, நான் உங்களுக்கு அளித்திருக்கும் எனது அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த ஈட்டுத் தொகையும் யாரிடமிருந்தும் அந்நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் அவருக்கு பயன் தராது. அவர்கள் உதவியளிக்கப்படவும் மாட்டார்கள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்த போது அவர் அவற்றை முழுமையாக நிறைவு செய்தார். மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக உம்மை ஆக்குகிறேன் என்று இறைவன் கூறினான். என் தலைமுறைகளிலிருந்தும் அவ்வாறு ஆக்குவாயாக என்று அவர் கூறினார். உமது தலைமுறையில் உள்ள அநியாயக்காரர்களை எனது வாக்குறுதி சேராது என்று அவன் கூறினான். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. காபா எனும் இந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு தலமாகவும் நாம் ஆக்கியதை நினைத்து பாருங்கள். மேலும் மகாம் இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தவாப் செய்வோர், இஃப்திகாப் இருப்போர் மற்றும் ருக்கு சஜ்தா செய்வோர் ஆகியோருக்காக எனது ஆலயத்தை தூய்மையாக்குங்கள் என இப்ராஹீமிடமும் இஸ்மாயிலிடமும் வாக்குறுதி வாங்கினோம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قَالَ وَمَنْ كَفَرَ فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أَضْطَرُّهُ إِلَى عَذَابِ النَّارِ وَبِئْسَ الْمَصِيرُ. என் இறைவனே, மக்கா எனும் இந்த ஊரை பாதுகாப்பு தலமாக ஆக்குவாயாக. இவ்வூர் வாசிகளில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு பழங்களை உணவாக அளிப்பாயாக என்று இப்ராஹிம் கூறிய போது, யார் என்னை மறுக்கிறாரோ அவரையும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கச் செய்வேன். பிறகு அவரை நரக வேதனையில் தள்ளுவேன். அது சேருமிடத்தில் கெட்டது என்று அவன் கூறினான். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا
إنك أنت السميع العليم. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை உயர்த்திய போது, எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவி ஏற்பவன், நன்கறிந்தவன் என்று கூறினர். ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வணக்க முறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீயே மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. எங்கள் இறைவனே, எங்கள் தலைமுறையினான அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்புவாயாக. அவர் உனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மையாக்குவார். நீயே மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்றும் கூறினார். وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. தன்னையே மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அவரை இவ்வுலகிலும் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் அவர் நல்லோரில் இருப்பார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.